எல்லோருக்கும் வணக்கங்க. ஒன்னில் நான் சாய் தமிழ். எக் ஃப்ரீசிங், கருமுட்டையை பதப்படுத்துறது. இந்த நியூஸை படிக்கிறப்போ இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுல இருந்து ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இது எந்த மாதிரி உருவாகுது, இதனால என்ன யூஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வேலை செய்யறாங்க. எல்லா இடத்துலயுமே பெண்கள் மேல வந்துட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டைம்ல பெண்கள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய தடையா இருக்குது. இதனால உருவாக்கப்பட்டது தான் இந்த எக் ஃப்ரீசிங். கருமுட்டையை நம்ம சேகரிக்கிறது, ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது. இதனால அவங்களுக்கு என்ன யூஸ்னா, அவங்க ஒர்க் இல்ல அவங்க ஸ்டடீஸ், அவங்க பிஸ்னஸ், அவங்க எல்லாமே பார்த்துட்டு ஒரு 35-40 வயசுக்கு மேல அவங்களால இந்த கருமுட்டையை திரும்பவும் கர்ப்பப்பையில வச்சு குழந்தை பெற்றுக்க முடியும். இதுக்காக உருவாக்குனது தான் எக் ஃப்ரீசிங். அமெரிக்கால 2012 இந்த எக் ஃப்ரீசிங் மெத்தடை கொண்டு வந்தாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே. இதுல பல பெண்கள் அவங்களோட எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அமெரிக்கா கண்ட்ரீஸ்ல. இப்போ 2024 ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்தியால பல ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாயிட்டு இருக்குது இந்த எக் ஃப்ரீசிங்காக. பல மார்க்கெட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 20ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் அவங்களோட எக்ஸை ஃபெர்டிலிட்டி சென்டர்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரு 35-40 வயசுக்கு மேல எம்ப்ராய்ஸ் பண்ணி ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெற்றுக்க முடியும். இதுல 80% அந்த எக்ஸ் சர்வைவல் பண்ணுது. ஆனா இது முழுமையா பார்த்தோம்னா இதுல நிறைய கிரிட்டிக்கல்ஸ் இருக்குது. அது அமெரிக்கால 1970ல 21 வயசு பெண்கள் குழந்தை பெற்றுட்டு இருந்தாங்க. அதே 2022ல 27 வயசு பெண்கள் குழந்தை பெற்றுட்டு இருக்காங்க. இது பெரிய மாற்றமா இருக்குது. இது எதனாலன்னா இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ங்கிறது வெறும் 6 வருஷம் இல்ல, இது போக 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 அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. எதனாலன்னா குழந்தை பெற்றுக்கணுங்கிறத தள்ளி போட்டுட்டே வராங்க. அப்படி வர்றப்போ ஏவரேஜா அவங்க வயசுக்கு வரப்போ 3 லட்சம் கருமுட்டைகள் இருக்கும். 30 வயசுக்கு மேல கருமுட்டைகள் குறைய ஆரம்பிக்கும். 40 வயசுல பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4% தான் கருமுட்டைகள் அவங்களோட கர்ப்பப்பையில இருக்கும். இதனால அவங்களால கருத்தரிக்க முடியாது. இன்னொன்னு நம்ம பார்க்க முடியும், 40 வயசுக்கு மேல பெண்களோட உடல்நிலை, மனநிலையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உடல் சோர்வு இருக்கும். அதனால அவங்க கர்ப்பத்துல ஒரு குழந்தையை உருவாக்க கூடிய நிலைமை இல்லாம இருக்குது. இதனால 20ல இருந்து 25 வயசுக்குள்ள அவங்க இந்த கருமுட்டையை ஃப்ரீஸ் பண்ணி வைத்தாங்கன்னா அவங்க 40 வயசுங்கிற வரப்போ அவங்களோட கர்ப்பப்பையில இந்த கருமுட்டைகளை எடுத்து உள்ள வச்சு ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெற்றுக்க முடியும். இதுல ஒரு சர்க்கிள் ஆபரேஷன்ல 20 எக்ஸ் எடுக்கிறாங்க. அதுல ஒரு சில இதெல்லாம் தவிர்த்தது போக 5ல இருந்து 6 எக்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. இது மாதிரி 3 சர்க்கிள் பண்ணுவாங்க. ஒரு சர்க்கிளுக்கு கம்மியா தான் செலவாகும், 25 லட்சம் தான் ஆகும். 3 சர்க்கிள் எடுத்தாங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 எக்ஸ் வரைக்கும் நாம பதப்படுத்தி வைக்க முடியும். இதுல ஒரு சர்க்கிளுக்கு ஒரு 12 இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. அது மாதிரி ஒரு 3 சர்க்கிளுக்கு ஒரு 36-37 இன்ஜெக்ஷன், ஒரு 40 இன்ஜெக்ஷன் வரைக்கும் போடுவாங்க. இதனால உடல் ரீதியா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெயினா இருக்கும், மனநிலையில மாற்றம் வரும், ஃபேட் கெயின் ஆகும், நரம்பு தளர்ச்சி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். ஆனா நம்ம கண்டிப்பா முட்டையை சேகரிச்சு வச்சுக்க முடியும். ஆனா சயின்டிபிக்கா ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஃபரன்ஸ்ல பாக்குறப்போ 34 வயசுல அவங்க ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு 10 முட்டை தேவைப்படுது. இதுவே அவங்க 37 வயசுல குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 20 எக்ஸ் அவங்க கையில இருக்கணும். ஒரு 40 வயசுக்கு மேல குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா 61 எக்ஸ் இருக்கணும். ஆனா இவங்க ஒரு சர்க்கிள் ஆபரேஷன்ல ஒரு 6 எக் எடுக்கிறாங்க. நீங்க ஒரு 10 எக் அப்படிங்கிறப்போ ஒரு 34 வயசுல நீங்க பண்ணிட்டீங்கன்னா 2வது ஆபரேஷன்ல நீங்க பண்றப்பதான் ஒரு 12 எக் சேவ் ஆகும். இதே நீங்க 20 எக்குன்னா நீங்க எவ்வளவு ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுல கண்டிப்பா குழந்தை உருவாயிரும்னு அவங்க எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி வரலைன்னா அப்பாலஜிஸ் கேட்டு போயிடுவாங்க, மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அது கூட கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வகையாக தான் நான் சொல்றேன். ஆர்டிக்கல் வந்ததை பத்தி மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்க இதுல எக்ஸை சேகரிச்சு வைக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களும் கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்டிக்கல்ஸ் எடுத்து படிங்க, ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிங்க. மேக்சிமம் அமெரிக்கா கண்ட்ரீஸ்ல இதனால ரொம்ப வருத்தப்பட்டவங்க இருக்காங்க. அதை பத்தி நிறைய பேசி இருக்காங்க, வீடியோஸ்ல இருக்குது. அங்க இருக்கிற பெண்கள் இதனால பல பேர் உடல் ரீதியா பாதிப்பு ஏற்பட்டவங்க யூடியூபர்ஸ் நிறைய பேசி இருக்காங்க. எடுத்து கேளுங்க. இந்தியால இது ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கிறதுனால இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். இது உங்க பெரியும் நீங்க இப்ப இருக்கிற பெண்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய புக் படிக்கிறாங்க, ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்குறாங்க.
பண்றாங்க. அது குழந்தை வளர்ப்பா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு ஸ்டடீஸா இருக்கலாம், ஒர்க்ல எப்படி டெவலப் ஆகுறதுங்களா இருக்கலாம். இவ்வளவு பார்க்குற பெண்கள் நம்மள உடல்ல இருக்கிற கருத்தரிக்கிறதுக்கான எக்ஸை நம்ம ஃப்ரீஸ் பண்றது மூலியமா நாம இது பயன்பாடா இருக்குதான்னு பார்க்கணும். இது மட்டும் இல்ல, நீங்க இந்த எக்கை ஃப்ரீஸ் பண்றதுக்கு வருஷத்துக்கு 85,000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே யோசிச்சுக்குங்க. 5 வருஷம் அந்த எக்கை பதப்படுத்தணும்னா நம்ம எத்தனை லட்சம் செலவு பண்ணணும்னு பார்க்கணும். இது செலவு பண்ணாலும் இந்த எக்ஸ் மூலியமா குழந்தை வருமா அப்படிங்கறதெல்லாம் எந்த ப்ரூஃபும் கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டலும் இதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கல. இது அவங்க சொல்லவும் இல்லை. இதனால பாதிக்கப்படுற பெண்கள் அதிகமா இருப்பாங்க. தயவு செஞ்சு யோசிச்சு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.